இந்த பதிவில் வந்து நம்ம வந்து இந்த கடவுள், தெய்வம், இறைவன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள வந்து இறைவன் அப்படின்னா உலகை இயற்றியான் அப்படின்னு பொருள். அணு அப்படின்னா தெய்வம் அப்படிங்கிறது அணுவெளி சார்ந்த கோட்பாடு அப்படின்னு பொருள். கடவுள் அப்படின்னா அகவியல், புறவியல் அப்படிங்கிறது பொருள். இத்தனை கடவுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனை கடவுள்லாம் கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் தான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனார் வருவார். தெய்வம்னா அணுவெளி கோட்பாட்ட யார் இயற்றியதுன்னு பாருங்க. அப்பதான் உண்மை என்னங்கிறது புரியும். அந்த ஆகமத்தின் உட்பொருள்ல அவரே வந்து இருப்பார். அந்த அணுவெளி, அந்த எல்லா விஷயத்திலயும் அவரே வந்து நிறைந்திருப்பார். அதான் சிவனின்றி அணுவும் அசையாது அப்படிம்பாங்க. அது பிற்காலத்துல அவனின்றி அணுவும் அசையாதுன்ட்டு மாத்திட்டாங்க அத வந்து. இத்தனை கடவுள் அப்படிங்கிறது கிடையாது. நான் இந்த கடவுள பத்தி முழுமையான விளக்கம் அப்படிங்கிறது பின்னாடி அந்த விரிவான பதிவுல நான் கண்டிப்பா சொல்றேன். அந்த விஷயங்கள் வந்து. அப்பதான் உங்களுக்கு அது புரியும். இத்தனை கடவுள்